அடா அடா, என்ன அருமையா இருக்கு. உன் கையால ஒரு இஞ்சி டீ குடிச்சோம்னா எவ்வளவு இனிப்பா இருக்கு தெரியுமா? டீல சக்கரை போட்டா இனிப்பா தான் இருக்கும். ஆனா இதுல அதை விட ரொம்ப இனிப்பா இருக்கே, மனசுக்கு இதமாவும் இருக்கே. போதும் போதும், ஐஸ் வைக்காம குடிக்க. டீ ஆயிட்டு போகுது, அப்புறமா கசக்க ஆரம்பிச்சிடும். உன் கையால சாப்பிட்டது இது வரைக்கும் எதுவுமே எனக்கு கசக்கலையே. ஐயோ, என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? ஏக, பிள்ளைங்க வர நேரமாச்சு, முதல்ல டீயை குடிக்க. இப்படி கண்ட மணிக்கு புலம்பாதீங்க. ஆமா, சுபின் எங்க? உங்க மாமன் பக்கத்து வீட்டு பிள்ளை கூட விளையாடிட்டு கிடக்கான். அவனை விட ஒரு வயசு மூத்தவன் அந்த பிள்ளை. ஆனா அந்த பொண்ணு பின்னாடியே இவன் சுத்திட்டு கிடக்கான். கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறான், சாப்பிடவும் வர மாட்டேங்கிறான். நான் தான் சாப்பாடு கொண்டு போய் அங்கே ஊட்டிட்டு வர பார்த்துக்கிட்டேன். தூங்கத்துக்கு மட்டும்தான் இங்க வரான். மற்ற நேரம் பொழுதுக்கும் ஃபுல்லா அந்த பிள்ளையோட தான் சுத்திட்டு இருக்கான். இந்த வயசுல பொண்ணுக்கு பின்னாடி சுத்திட்டு பாருங்க. ஏட்டி குழந்தைட்டி, நான் என்ன குமரனா சொன்னேன்? குழந்தைதான் இருந்தாலும் அந்த பொண்ணு பின்னாடி கொஞ்சம் கொலை வீட்டுல கிடக்கான். அதுவும் ஒரு வயசு மூத்த பிள்ளை வேற பாத்துக்கிடுங்க. அவனுக்கு என்ன வயசுல தெரியவா போகுது, விடு. என்னமோ வர வர ரொம்ப சேட்டை பண்றான். இந்த வருஷம் ஆயுத பூஜைக்கு கண்டிப்பா எடுத்து போய் பாலோட ஸ்கூல்ல சேர்த்து தான் வந்து பாத்துக்கீங்க. பாதி நேரம் ஸ்கூல்ல இருந்தாத்தியா படிப்பா. இதுக்கப்புறம் பிள்ளைகளோட சேர்த்து விட்டோம், அப்புறம் படிக்கவே மாட்டான். சரி, கொண்டு போய் சேர்த்துறோம், விடு. ஏற்கனவே சேர்க்கணும் தான் நினைச்சோம். அப்படியே வீட்டில் இருக்கிறவங்களா வேணாம், ஒரு 5-6 வயசு போட்டு அப்புறமாட்டிக்கு பள்ளிக்கூடம் அனுப்புங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் நாம என்ன கேட்குறது படம் சொல்லி பார்ப்போம். கொண்டு போய் இந்த வருஷம் கண்டிப்பாக சேர்த்துடலாம், விடு. அப்பா அம்மா, ஆல்ரெடே வாப்பு மாதிரி என்ன பள்ளிக்கூடத்துலேருந்து இன்னைக்கு லேட்டாக வருவா. பெசட் வந்துச்சுப்பா, பரிசு வரப்போதுல. அதே கொஞ்ச நேரம் உட்காந்து படிக்க சொல்லி எல்லாரும் பிள்ளைகளெல்லாம் உட்கார வச்சு படிக்க வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு போனா சில பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குதுங்களா, அதை பள்ளிக்கூடத்துல 1 மணி நேரம் இனிமே படிச்சுட்டே போகணும்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஆமா, நீங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? வேலை சீக்கிரமா முடிஞ்சிச்சு கண்ணு, அதே வந்தேன். சரி, டீ பேக்க கொண்டு போய் உள்ள வச்சுட்டு கை கால் முகலாம் கழுவிட்டு வாப்பா. நான் உள்ள போறது இருக்கட்டும், நீங்க மட்டும் நல்லா சுடு சுட சமைச்சு வாங்கி சாப்பிடுங்க. எங்களை விட்டு நீங்க மட்டும் சாப்பிடுறீங்க? ஏட்டி, உனக்கும் தம்பிக்கு தாண்டி எடுத்து வச்சிருக்கேன். உன் தம்பி கூப்பிட்டா கூட வர மாட்டேங்க, பக்கத்து பிள்ளையோட விளையாடிட்டு கிடக்கான். அதாவது சரி நாங்க விளையாடிட்டு விட்டுட்டு வந்தேன். உனக்கு உள்ள கவர்ல தான் வச்சிருக்கேன் பாத்துக்க. கை கால் முகலாம் கழுவிட்டு வாடி வந்து சாப்பிடு போ. உங்களை விட்டு நாங்க எப்படி சாப்பிட்டுருக்கோம்? ஆமாம்மா, எல்லாரும் சேர்த்துன்னு வாங்கிட்டு வந்திருக்கு. என் பூ மாதிரி பாப்பாக்கு சம்மச்ச பிடிக்கும் தான் வாங்கிட்டு வந்திருக்கு. தேங்க்ஸ்ப்பா. அப்பானா அப்பாதியா, நான் போய் கை கால் முகம் கழுவிட்டு வரேன். ரொம்ப தேன் உங்க மகளுக்கு அப்படியே உங்க மேல பாசம். உங்களுக்கும் உங்க மகன் மேலதான் பாசம். நம்ம மகட்டி ஏன் டீ இப்படி கோவப்படுத? சரி, அதை விட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. இந்த வசந்தி காலையில ஒரு பேப்பரோட வந்திருந்தா பாத்தீங்க. பக்கத்து ஊர்லத்தையும் ஒரு பெரிய கடை வரப்போதான். அங்க வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் ஆள் எடுக்கிறாவலாம். வீட்டுல நம்ம சும்மா தானே கிடக்கும், அங்க வேலைக்கு போலாமான்னு கேட்டா. நான் உங்ககிட்ட கேட்டு பதில் சொல்றதா சொன்னேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் வேலைக்கு போகுவா, வீட்டுல இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போற நேரம் நான் சும்மா தானே உட்காந்துருக்கேன். வேலைக்கா? ஏட்டி நம்ம பையன் அவனதான் இன்னொரு 2-3 மாசத்துல பள்ளிக்கூடம் சேர்க்க போறோம்ல, அப்புறம் என்னங்க? இந்த வசந்தியோட மாமியார் கிடக்காக. பால்வடியில் பாதி நேரம் இருந்தா கூட மீதி நேரம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நாங்கள் காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்துடும்ல. வீடு அங்கே தொடங்கி கூட்டி பெருக்கிற வேலை கிடைச்சா கூட 10,000 15,000 சம்பளம் கிடைக்குமாங்க. என்னது கூட்டி பெருக்கிற வேலையா? ஆமாங்க, இதுல என்ன இருக்கு சொல்லியே. இந்த ஏரி வேலைக்கு போறோம், அங்க என்ன பண்ணுதோம்? ஏரியிலேயே மண்ணு வாரி கொட்டுறோம், சுடுகாட்டுல மண்ணு வாரி கொட்டுறோம், குப்பையெல்லாம் அள்ளி கொட்டுறோம். அவங்க கொடுக்குற 150 ரூபாய்க்கு சுடுகாட்டுல மண்ணு வாரி கொட்டுறோம், குப்பையெல்லாம் அள்ளி கொட்டுறோம். ஆமாவா இல்லை சொல்லுங்க? ஏரி வேலைன்னு சொல்லிவிட்டு போய் சும்மா உட்காந்துருக்க முடியுது? ஏதாவது ஒன்று வேலை வெயிலில் செஞ்சுட்டு தானே வரோம். அப்புறம் என்னங்க, நாமளும் இப்போ வாடகை வீட்டில் கிடக்கோம். முன்ன மாதிரி இல்லை. வேலைக்கு போனால் கொஞ்சம் செலவுக்கு வாடகைன்னு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும்ல. என்னங்க ரொம்ப யோசனை பண்ணுறீங்க? ஏட்டி நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுல எனக்கு ஒன்றும் கௌரவ கோச்சல் இல்லை. இருந்தாலும் இப்போ இருக்கிற நிலைமை தெரியாமல பேசுத. பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏறி போச்சான். சிலிண்டர் வேற கிடைக்க மாட்டேங்க. பாதி ஹோட்டலே இப்போ இல்லை பார்த்துக்க, எல்லாம் மூடிட்டாவில்ல. இப்போ வேற புதுசாக லாக்டவுன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, ஏற்கனவே கொரோனாவுக்கு வந்து லாக்டவுன் போட்டிருந்தாங்களா, அதே மாதிரி ஒரு லாக்டவுன் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆதி காலத்தில் வாழ்ந்த மாதிரி பெட்ரோல் டீசல் இல்லாமல், எந்த ஒரு வண்டி சத்தம் இல்லாமல், கேஸ் இல்லாமல், கரண்ட் இல்லாமல் நாம் இதுக்கப்புறம் இருக்க போகிறோம் போல இருக்குது. அப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்தாச்சு. இது நீ எங்கிருந்து அந்த புதுசாக கடை திறந்து அது ஹோட்டலுக்கு வேலைக்கு போவ? லாக்டவுன் போட்டால் எப்படி போக முடியும் சொல்லு? ஆமாம்ல, நாமளே ஒரு வேலைக்கு போய் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கலாமே நினச்சி கனவு கண்டேன். கடைசியில் இப்படி ஆகி போச்சு. சரி விடுங்க, ஒரு வேலை எது லாக்டவுன் இல்லாமல் இருந்து வேலைக்கு எடுத்தாங்கன்னா நான் போகவா? போ யார் வேணா. அப்புறம் நாளைக்கு சின்ன பொண்ணோட பையனுக்கு பிறந்த நாள் வருது பார்த்துக்கிடுங்க. அதுக்கு போகணுமே, ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலே. சரி, நீ பிள்ளைகளை அழைச்சிட்டு போ. வசந்தியும் எப்படி வரும்ல, எல்லாரும் சேர்ந்து பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் இதுக்கு நீங்கள் வரைக்கும் போயிட்டு வாங்க. சரிங்க. அப்புறம் ராணி, வாங்க வாங்க பெரியட்ட. வாங்க பெரியமா. தொந்தரவு பண்ணிட்டானோ? அப்படி இல்லை, வாங்க உட்காருங்க. டீ குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் டீ. உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்தான் வந்தேன். அப்படியா? சொல்லுங்க, என்ன விஷயம் பெரியட்ட? உட்காருங்க, என் வீட்டு இருக்கீங்க, வாங்க உட்காருங்க. வரேன். என் கூட இன்னொரு ஆள் வந்திருக்கு, அவங்களே உள்ள கூப்பிடலாம்ல? யார் அது? உள்ள வர சொல்லுங்க. யாட்டி, ஏன் இங்கே நிற்கிற? உள்ள வாட்டி.
இவங்க எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காங்க? அடே எப்பா கொஞ்சம் கோவப்படாத உலகா, கொஞ்சம் பொறுமையா கேளு பார்த்துக்க. உன்கிட்ட பேசணும்னு வந்திருக்க உன் அம்மா கறி, கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்க. எனக்கு யாரும் அம்மா இல்லை. நான் ஏற்கனவே 1008 முறை தெளிவா சொல்லிட்டேன் பெரியம்மா. மறுபடியும் வந்து அதே நீங்க சொல்லிட்டு இருக்காதீங்க. முதல்ல வெளியே போச்சுல்லுங்க. இவங்க பேச வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா இப்போ ஒருவேளை ராதாவோட டிவோர்ஸ் விஷயமா தான் இருக்குமோ? என்னங்க கோவப்படாதீங்க, அவங்க தான் ஏதோ பேச வந்திருக்காவுல, வெயிட் பண்ணுங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இதுல கேட்கறதுக்கு என்ன ராணி இருக்கு? ஒன்னும் இல்ல, அவங்கள கிளம்ப சொல்லு. இருப்பா இப்படி அவசரப்பட்ட எப்படி? ஏட்டி நீ என்ன டீ பிடிச்சு வச்சு புள்ளியார் நிக்கிற? சொல்லு, உன் புள்ளைய பார்க்க வந்துட்டு என்னடி பரவ தாய்க்கா? பேச வேண்டியது பேச விடு. எப்பா உலகா எது வந்தாலும் அங்கே நின்னுங்க. இந்த பாசமலைன்ற வேஷமலைக்கலாம் நானே தயாரா இல்ல. உன் தங்கச்சி புருஷே உன் தங்கச்சியோட வாழ மாட்டேன்னு விவாகரத்து பத்திரத்தை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. நீதான் எப்படியாவது மாப்பிள்ளை கிட்ட பேசி அவர் மனசை மாத்தி வச்சு மறுபடியும் உன் தங்கச்சியோட வாழ சொல்லுடுப்பா. நான் எதுக்கு சொல்லணும்? அது அவங்க வாழ்க்கை, அவங்க முடிவு. இதுல நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னப்பா இப்படி சொல்லிட்ட? 1000 உன் தங்கச்சி இல்லையா? அவ வாழ்க்கை கெடுக்கணுமா? சொல்லு பாப்போம். நீதான் எப்படியாச்சும் அவ வாழ்க்கையை காப்பாத்தி கொடுக்கணும். நீ சொன்னீங்கன்னா மாப்பிள்ளை தம்பி கண்டிப்பா கேட்பாரு, மனசு மாறுவாரு. அதுக்காக தான் சொல்லுதி. மாப்பிள்ளையோட கொஞ்சம் போன போட்டு பேசுப்பா. இங்க பாருங்க, உங்களோட ஒட்டு இல்ல உறவிலன்னு வந்தாச்சு. உங்க சவகாசமே வேணாம் தானே நாங்க தள்ளி நிற்கோம். அப்படி எதுக்காக வந்து எங்களை தொந்தரவு பண்றீங்க? உங்க மகளோட வாழ்க்கை பிரச்சனைனா அதுக்கு நீங்க உங்க மாப்பிள்ளை கிட்ட போன் பண்ணி பேசுங்க. நீங்க என் அம்மாவும் இல்ல தங்கச்சி இல்லன்னு ஆயிப்போச்சு. இப்போ என்ன மாப்பிள்ளைன்னு மட்டும் புதுசா உறவு? எனக்கு யார் எந்த உறவும் தேவை கிடையாது. நீங்க வேணா பேசிக்கிடுங்க, என்னையெல்லாம் எந்த பிரச்சனையும் ஈத்து விடாதீங்க. என்னப்பா உலகம் இப்படி சொல்லுது? 1000 இருந்தாலும் கோவப்பட்டு 4 வார்த்தை 4 விதமா பேசி சண்டை போட்டாலும் பாசம் இல்ல நாய்ப்படுமா? உனைய 10 மாசம் சுமந்து பெத்த நான் தான் தாயில நாய் போயிடுமா? இப்படி எல்லாம் பேசாதுப்பா. உன் தங்கச்சி வாழ்க்கையை நீ தானே காப்பாத்தி கொடுக்கணும். அது உன்னோட கடமை தானே. இவ்வளவு நாளா கடமை நினைச்சதியா? கடமைட்டாலும் பரவாயில்லன்னு என்னோட கடமையை நான் கரெக்டா செஞ்சேன். ஆனா அதுக்கான பலன் தான் நல்லா தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு செஞ்சாலும் பத்தலன்ற பேர் தானே. ஏதாவது ஒரு வத்தல சொத்தலன்னு ஏதாவது ஒரு குறை சொல்றது தானே உங்க மகளுக்கு வேலை. அப்படி இருக்கல நான் இதுக்காக அவளுக்காண்டு வக்கல் தோங்கணும்? அவ வாய் வச்சுட்டு சும்மா இருந்துக்கணும், வம்பு வைத்து இருப்பா. அதான் மாப்பிள்ளை வந்து நான் வாழ மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. உண்மையை சொல்ல பண்ணா அவருக்கு சரியான தண்டனை தான் அது. நீ வாய் வச்சுட்டு அமைதியா இரு ராணி, சொல்லிவிட்டேன் பாத்துக்க. என்னால யாருக்காகவும் எதுக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு வேணா நீங்களே பேசிக்கங்க, என்னையில எந்த தொந்தரவு பண்ணாதீங்க. என்னடா நீ இப்படி பேசுற? நீ அதெல்லாம் உன் கூட பிறந்த தங்கச்சி பத்திக்க. அவ வாழ்க்கையில உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இருக்க வேணா? இப்படி யாரா போல பேசுத? அப்படி என்ன பண்ணி போட்டோம் நாங்க? சொல்லு பாப்போம். வீட்டை விட்டு போன சொன்னா இதா சாக்குன்னு குடும்பத்தோட புறப்பட்டு போயிட்டியா? எத்தனை நாளா காத்து கிடந்தியோ? இதான் சாக்கு வரும். எப்படா வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க, நாம போலான்னு சொல்லிட்டு காத்து கந்திகளோ? இதெல்லாம் நீயே செய்யறே இல்ல உன் பொண்டாட்டி சொல்லி செய்யல? பாத்தீங்களா, இதான் நீங்க இவ்வளவு நேரம் பாசமலை ஏற்படுகிற மாதிரி அழுது விட்டு இப்ப பட்டுன முகத்தை மாத்துறீங்க. என் பொண்டாட்டி பத்தி பேசுறீங்க. யாரும் அவளை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. இது என்னோட முடிவு, நான் எடுத்த முடிவு. என்ன விஷயத்தை பேச வந்துட்டு என்ன பத்தி பேசிட்டு கிடக்க? சமாதானமா போச்சோட சண்டை போட்டு கிடக்க போற. பின்ன என்னக்கா இவகிட்ட எப்படி பேசுதா பாருங்க. என்னடா இது, நம்ம அம்மா நம்மள தேடி வந்து அழுதாவுல கையை பிடிச்சி கெஞ்சதாவுலன்னு கொஞ்சம் வந்து கருணை காட்டுதானா? யாரோ 3வது மனுஷன் மாதிரில மூஞ்சி திருப்பிட்டு போறான். இவ்வளவு கோவம் உனக்கு எங்க தர வந்துச்சு? சொல்லுடா. இம்புட்டு நாளா உனக்கு இவ்வளவு கோவம் வந்ததே கிடையாது. என்ன பேசினாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படிதான் நீ எல்லாருக்கும் சொல்லுவே. ஆனா இப்போ இவ்வளவு பிடிக்காம பேசுறா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு உன் மனசு மாறி போச்சு தானே அர்த்தம்? இவ்வளவு நாள் நான் பொறுத்துட்டு தான் இருந்தேன். போனா போதுன்னு விட்டு கொடுத்து போனேன். ஆனா நீங்க எவ்வளவு மோசமா நடத்த முடியுமோ அவ்வளவு மோசமா நடந்தாச்சு. இதுக்கு மேல நான் எதுக்காக பொறுமையா நிக்கணும்? என்னுடைய சொந்த உழைப்புல தான் என் பொன்னாட்டி பிள்ளை உட்காந்து சாப்பிட்றாங்க. நான் ஒன்றும் அடுத்து உங்களை நம்பி இல்லையே. சொந்த வீட்டுல இருந்தேனே, வாடகை வீட்டுல இருந்தேனே, எங்கேயா இருந்தாலும் நான் உழைச்சி தானே சம்பாதிக்க போறேன். ஓஹோ, அப்போ நான் மத்தவள நம்பி இருக்கேன் அப்படிதானே சொல்ல வரேன்? தேவையில்லாத பேச்சு வேணாம், நீங்க கிளம்புங்க முதல்ல. ஓஹோ சரிப்பா சரி போறேன். இதுக்கப்புறம் உன் வீட்டு வாசப்படியே நான் என்னைக்கு மிதிக்க மாட்டேன். அவளுக்கு அண்ணன் அக்கறை இல்லனாலும் பரவாயில்ல, ஒரு மனுஷன்ற முறையிலேயாவது நீ உதவி பண்ணுவேன்னு நினைச்சு தான் நான் இங்க வந்தேன். ஆனா நீ எப்ப இப்படி பேசினியோ இதுக்கப்புறம் நான் உன் வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்டா. இப்பவே போறேன். ஆனா ஒண்ணு, என் மக வாழ்க்கை அழியத்துக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்கடா, உருப்படவே மாட்டேன். நீ ஒரு மகளை தானே வச்சிருக்க, பாத்துக்க. அக்கா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறீங்க, நான் அமைதியா இருக்க மாட்டேன் பாத்துங்க. இது வரைக்கும் நான் எது பேசக்கூடாது அமைதியா இருந்தேன். ஆனா அது என்ன என் மகளை பத்தி குறை சொல்றீங்க? பேத்தின்னு வாய் நிறைய பேசுனீங்களே, இன்னைக்கு அந்த பேத்திக்கே இப்படி ஒரு சபிக்கிறீங்களே. எல்லாத்துக்கும் நீ தாட்டி. உன் அண்ணன் தம்பியால வந்து பிரச்சனை இல்லையா? உன் அப்பா அம்மால வந்து பிரச்சனை இல்லையா? இவ்வளவு ஆரம்பிச்சது நீதான். இன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறா பாரு. ஐயோ இதுக்கு மேல விட்ட பிரச்சனை பெருசாயிடும் போலயே. அம்மா கூட பார்க்காம அப்புறம் இவன் அரைஞ்சிருவான். ஏட்டி வாட்டி போவா, வாட்டின்னு சொல்லுதுல வாட்டி. அடியே பாக்கறடி பாக்கறேன், நீ எப்படி இருக்கன்னு நானும் பாக்கறேன். ஏட்டி சொன்ன கேளு வாட்டி. ராணி இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? நம்ம யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல, அப்படி எதுக்காக கழுவுற? கண்ணை தொடைய முதல்ல. அவங்க என்ன வேணா பேசிட்டு போறாங்க, அதெல்லாம் ஒண்ணு நீ கண்டுக்காத. எப்படிங்க சின்ன பொண்ணு இப்பதான் பெரிய பொண்ணா இருக்கா, அவளை போய் இப்படி வார்த்தை பேசுறதுக்கு எப்படி இருக்க மனசு வந்துச்சு? அவங்களுக்கு இப்ப கூட மக வாழ்க்கைனே பெருசா போச்சு. அவ கூட இருந்து என்னென்ன பண்றான்றது அவங்களுக்கு தெரியல. இப்ப கூட அவளுக்காக சாதகம் பண்ணிக்கிட்டு நம்மள சபிச்சுட்டு போறாங்க பாரு. நீ விடு, நான் பாத்துக்கிறேன் எது வந்தாலும். என்னைய கேட்டா ரகு இந்த ராதவ விவகாரத்தை பட்டதா சரின்னு தோணுது. அவன் வாழ்க்கையாச்சும் நல்லபடியா இருக்கட்டுமே.
அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குல்லங்க, குழந்தைக்கு உசுரமாவது 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டாமா? அந்த அக்கறை இவளுக்கு இருக்கணும், அம்மான்ற நினைப்பே இல்லை இவளுக்கு. இல்லாதப்ப நாம எதுக்காக அவளை நினைச்சு வருத்தப்படணும்னு சொல்லி வீணா அழுகாத ராணி. நாம அழுகுறது கூட ஒரு தகுதி வேணும் பார்த்துக்க. அதுல இவங்களுக்கு சுத்தமா இல்லை. நீ அழுகிறது முதல்ல நிப்பாட்டு. மதியம் ரகு தம்பி ஃபோன் பண்ணிச்சு. நாம எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு நாம விவாகரத்து விஷயத்துக்கு எதுவும் தலையிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பாரு போல. அப்புறமாத்து நாங்க தனியா இருக்கணும் விவரம் தெரிஞ்சு அவரும் ரொம்ப கோவப்பட்டாரு. விவாகரத்து பண்ண போறது உறுதி, இதுல நீங்க எந்த முடிவு எடுக்காதீங்க, தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதுவும் நல்லதுக்கு தான். நாம ஏதாவது பேசி மனசு மாத்திரன்றதுக்காண்டிதான் நமக்கு ஃபோன் பண்ணியிருப்பாரு போல. சரி விடு, இவ தொலையில இருந்து அவர் நிம்மதியா இருக்கட்டும். ஆமா ஏட்டி பூ மாதிரி வரா பாரு கண்ணத்தோட. அவன் முன்னாடி இப்படி எல்லாம் அழுதுட்டு கிடக்காது, அப்புறம் அவளுக்கு கஷ்டமா இருக்கும்ல. சரிங்க, இன்னும் நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்த விஷயம் எங்க வீட்டுக்கு வர தெரியாது. தெரிஞ்ச எங்க அப்பா அம்மா என்ன வியாதில படுவாங்கன்னு தெரியலையே. அதனாலதான் எதுவும் நீ சொல்லிக்காதுன்னு சொன்னேன். அம்மா எங்க சமைச்சா குடிக்க பசிக்குது பாத்துக்கங்க. பறக்காத டிங்க தானே இருக்கு, இந்த சாப்பிடு. தம்பிக்கு ஒண்ணு வச்சுட்டு மீதி 2 நீயே சாப்பிடு, சரியா? சரிம்மா. ராணி போய் கவினை கூட்டிட்டு வா, அவனும் சாப்பிடுவான்ல, சூடு ஆடிட்டு போகுது. சரிங்க. எடி பூ மாதிரி உனக்கு பூஸ்ட் போட்டு கொடுக்கவா? இல்லம்மா வேண்டாம், 2 சமச்சு சாப்பிட்டா வயிறு போயிடும்ல, அதனால எனக்கு பூஸ்ட் வேணாம். ராத்திரிக்கு என்ன சாப்பாடு? நீ கேட்டியன்னு பிரிஞ்சு சோறு தான் செஞ்சேன். உங்க அப்பா அதுக்குள்ள சமோசா வாங்கிட்டு வந்துடுறாரு. சரி சாப்பிடு, பரவமா பிரிஞ்சு சோறு சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, நான் போய் ரூமுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டே படிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, படிக்கிற வேலை இருக்கு. நாளைக்கு கொஞ்சம் எக்ஸாம்லாம் இருக்கு. சரி படி போ. என்ன ராணி, போய் கவினை கூட்டிட்டு வா. கடைக்கு ஏதாச்சும் போக வேண்டியது இருந்தா சொல்லு, நான் போயிட்டு வந்துடுறேன். பால் பாக்கெட் தாங்க கொஞ்சம் வாங்கணும். ராத்திரிக்கு பால் பிள்ளை கிடைச்சுன்னா என்ன பண்றது? அதனால பால் பாக்கெட் மட்டும் ஒன்று வாங்கிட்டு இருக்கேன். சரி